இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்குங்க சுண்டல் தாங்க செஞ்சேன். விநாயகருக்குங்க சுண்டல் ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க. நான் கொழுக்கட்டையும் செஞ்சேங்க. ஆனால் கொழுக்கட்டை வீடியோ எடுக்க முடியலங்க. சுண்டல் தாங்க செஞ்சோங்க. எல்லாம் டைம் இல்லைங்க. அதனால் நாங்கள் சுண்டல் மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க. சுண்டல் பாருங்கள், காலையில் தாங்க ஊற வச்சேன். காலையில் ஊற வச்சு இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். காலைல 6 மணிக்கு ஊற வச்சேங்க. ஊற வச்சு மத்தியானம் 3 மணி தாங்க சுண்டல் செஞ்சேங்க. நைட்டை ஊற வச்சுருந்தா இன்னும் நல்லா சுண்டல் நல்லா ஊறி வந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா உடஞ்சி வருது பாருங்கள். சுண்டல் நல்லா ஊறி இருக்குதுங்க. இதை வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. குக்கரில் தாங்க சேர்த்திக்கிறேன் சுண்டலை. குக்கரில் சேர்த்தி நல்லா சுண்டல் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் எச்சாவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி குக்கர் மூடி வச்சு 4 விசில் விட்டுக்கலாங்க. நான் 4 விசில் தாங்க விட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். 4 விசில் விட்டாச்சுங்க. நல்லா வெந்து வந்துருச்சுங்க. சுண்டல் பாருங்கள், நல்லா உடையுது பாருங்கள். நல்லா உடையுது பாருங்கள். நம்ம சுண்டலில் இருக்கிற தண்ணியை வடிச்சு விட்டுறலாங்க. கீழே வடிச்சிடலாங்க. வடிச்சு விட்டால் தாங்க அந்த நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வடிச்சிக்கலாங்க. அடுத்து 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேங்க. சின்ன மூடி தேங்காய் தாங்க 1/2 மூடி எடுத்துக்கிறேங்க. ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி ஒரு 2 துண்டு இஞ்சி சேர்த்திக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்திக்கலாங்க. சோம்பு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. குறைன்னு அரைச்சிக்கலாங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அல்லது 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாண்டு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாங்க. அடுத்து நான் பெரிய வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு கிளறி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க. அடுத்து கருவேப்பிலை தழை சேர்த்திக்கிறாங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறாங்க. அடுத்து பச்சை மிளகா பாருங்கள். பச்சை மிளகா 4 பச்சை மிளகாங்க. வரமிளகா 4 வரமிளகா அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா வரமிளகா சேர்க்கறனால இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறாங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டுங்க. பச்சை மிளகா எல்லாம் வணங்கி வரட்டுங்க. பாருங்கள், சிக்கன் மசாலா தாங்க சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறாங்க. சிக்கன் மசாலா ஆப்ஷன் தாங்க. வேணால் சேர்த்திக்கலாங்க, இல்லைன்னா விட்டுலாங்க. சிக்கன் மசாலா சேர்த்தா இன்னும் டேஸ்ட் கொடுக்குங்க, நல்லா இருக்குங்க. அடுத்து பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்தி கிளறி விட்டுக்கலாங்க. தேங்காய் சோம்பு இஞ்சி இது 3 சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. சேர்த்திக்கலாங்க. பச்சை வாசம் போகட்டுங்க. நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போதைக்கு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. இந்த மசாலுக்கு மட்டும் தாங்க இப்போ உப்பு போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. அதில் இருந்த தண்ணி மசாலா இருந்தால் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம சுண்டலை சேர்த்திக்கலாங்க. சுண்டலை சேர்த்தி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. முதல்ல உப்பு போட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு மல்லித்தலை தூவிக்கலாங்க. தூவி நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சுண்டல் போட்டதுமே உப்பு கொஞ்சமாக போட்டு மல்லித்தலை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். கலந்து விட்டு ஒவ்வொரு டைமாக மல்லித்தலை போடுறதுக்கு ஒரே டைமில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வேணால் பார்த்துக்கலாங்க. உப்பு பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாங்க. நாங்கள் சாமிக்கு படைக்கிறதுனால உப்பெல்லாம் போடலைங்க. நாங்கள் வெறுமனா வேக வச்சு தாங்க சாமிக்கு வச்சாங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு தனியாக செய்கிறனால தான் நான் உப்பு செக் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், சுவையான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.